சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் ம், திருமணம் சார்ந்த கேள்விகள், எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ம், ஏன்னா படிக்கும்போது ஜாதகம் பார்ப்போம், வேலைக்கு போகும்போது ஜாதகம் பார்ப்போம். அடுத்ததாக வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அப்படின்னு வரும்போது திருமணம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அந்த திருமண வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அந்த ஜாதகத்தை எடுக்கும்போது, இப்போ ஒரு படிப்பு, நான் படித்த படிப்புக்கு நான் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வேறு ஒரு தொழில் செய்கிறேன், அதில் நட்டமாகுது, நான் ஒரு படித்த படிப்பு வேலைக்கு போகலை, அது எனக்கு பயன்படலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி இருக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது மிக 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 வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயம் அப்படிங்கிறது திருமணம். அதுக்கு தான் ரொம்ப எல்லாருமே பார்த்து பார்த்து பார்க்கணும். ஆனால் திருமணத்துக்காக ஜாதகம் பார்த்து கடைசி வரையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. 21 வயசில் 30 வயசு வரையும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். 30 வயசுக்கு மேலே நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். என்னன்னா இவங்க 35 வயசு, 40 வயசு, 42 வயசு, 50 வயசெல்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு, சார் இதுக்கு பொருத்தம் இருக்குது சார், இதுக்கு பொருத்தம் இல்லை சார். இந்த பொருத்தம் என்பது இந்த 21லேருந்து 30 வரைக்கும் ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவசரப்பட்டு, கோவப்பட்டு, இல்லைன்னா ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும்போது அவசரப்பட்டுருவாங்க, இல்லைன்னா கோவப்பட்டுருவாங்க. அதுக்காக தான் பொருத்தங்களை கொஞ்சம் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா, அதுக்கு இன்னொரு கோவப்படக்கூடிய ஜாதகம் சேர்க்கக்கூடாது. அதுதான் செவ்வாய் பொருத்தம். அதான் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறது, செவ்வாய் பொருத்தம்னு சொல்கிறது. ஒருத்தர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறார், இன்னொருத்தர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. ஒரு பொண்ணும் பையனும் 22 வயசில். அதே பொண்ணும் அதே பையன் 32 வயசில் அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்கல்ல. இதை தான் நாங்கள் பொருத்தம்னு சொல்கிறோம். இங்கே கொஞ்ச நாள் 21 வயசில் 30 வயசு வரையும் இந்த திருமணம் நடக்குது, திருமணம் நடக்கலை. எல்லாருடைய எதிர்பார்ப்பும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய கேள்விகள் என்னென்னா, சார் எனக்கு சுத்த ஜாதகம் சொன்னாங்க, திருமணம் நடக்கலை சார். எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, திருமணம் நடக்கலை சார். ராகு தோஷம் இருக்குது, நடக்கலை சார். திருமணம் நடக்காதவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. சுத்த ஜாதகத்துக்கும் திருமணம் நடக்கலை, செவ்வாய் தோஷத்துக்கும் திருமணம் நடக்கலை, ராகு எது இருக்குது அதுக்கும் திருமணத்தில் நடக்கலை, 2 8 ராகு எது இருக்குது திருமணம் நடக்கலை, 1 2 4 7 8 12 லக்கணத்துக்கு இருக்குது செவ்வாய் திருமணம் நடக்கலை. அப்போ எப்போ தான் நடக்கும்? சுத்த ஜாதகம் சொன்னால் அதுக்கு நாள் நடந்திருக்கணும், அதுக்கும் நடக்கலை சார். சுத்த ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், ராகு தோஷம்னு ஒரு பக்கம். இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் மாறும்போது, வயது மாறும்போது 3வது லக்கணம் என்னவோ, இப்போ ஏழ்பி லக்கணம் மேஷத்தில் பிறந்தால் மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்தில் உதாரணமாக பாவகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன? எதிர்பார்ப்புகள். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, ஒரு பெண்ணோ ஒரு பையனோ கல்யாணம் பண்ணும்போது இந்த காதல் திருமணத்தில் அது கிடையாது. இந்த எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா 2 பேரும் ஒரே இடத்துல படிச்சிருப்பாங்க, இல்லை 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க, 2 பேருக்கும் தெரியும், இல்லை 2 பேருக்கு புரியும். அப்போ தான் அவங்க ஒத்தே போக முடியும். அவங்க ஜாதகம் ஒத்து போகும், அவங்க 2 பேரும் ஒத்து போவாங்க, அவங்க 2 பேரும் புரிதல் இருக்கும். அதே திருமணம், அதே சில பேருக்கு என்ன பண்ணும், திருமண வாழ்க்கையில் கொஞ்ச நாள் 2 பேரும் ஒத்து போவாங்க. நாங்கள் 2 பேரும் காதலிச்சு தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் எதிர்பார்த்த மாரி இல்லையே அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த லக்கணம் மாறும்போது, அந்த கிரகமைப்போல் மாறும்போது 2 பேருக்கும் பொருத்தம் இருக்காது. சார் நாங்கள்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார், எங்களுக்கு ஒன்று எதிர்பார்த்த மாரி திருமண வாழ்க்கை அமையவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த 2 பேருடைய வயதோட்ட லக்கணம் அல்லது அச்சய லக்கணம் அல்லது ஏழ்பி லக்கணங்கிறது ஒன்று இருக்குது. அந்த லக்கணத்துக்கு முழுமையாக தயவு செய்து ஏழ்பி லக்கணத்துக்கு நீங்கள் திருமண பொருத்தம் பாருங்கள். நாங்கள் ஏஎல்பி லக்கணம் 6 8 இருந்துச்சுன்னா நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். ஐயா மேஷ லக்கணம் ஏஎல்பி போகுது, விருச்சிக லக்கணம் ஏஎல்பி போகுது, ஐயா 2 பேருக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் கண்டிப்பாக ஒத்தே வராது. தயவு செய்து 2 பேரும் தலைக்கு மேலே பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு வருமானம் வரும். சார் எனக்கு மேஷ லக்கணம் போகுது சார், எனக்கு கன்னி லக்கணம் சார் பையனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? திருமண உறவுகள், விரிசல்கள் இருக்கான, பிரச்சனைகள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த லக்கண பொருத்தம் இருக்கணுமா? ஏஎல்பி லக்கண பொருத்தம் இருக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு திருமண வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. சார் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா ஒரு பக்கம் முடிவெடுப்பாங்க, அம்மா ஒரு பக்கம் முடிவெடுக்கும், பிள்ளைங்க ஒரு பக்கம் முடிவெடுப்பாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி பையன் வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறாரு. அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பையனை மருமகனை எடுக்கணும், என் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி என் மகளை கட்டி கொடுக்கணும். இப்போ இந்த வசதி வாய்ப்புன்னு எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்க, அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது என்றைக்குமே ஆபத்தானது. தயவு செய்து என்னென்னா, இது 2மே
இங்கிட்டு ஒரு வசதி வாய்ப்பில் இருக்குது, இங்கிட்டு ஒரு வசதி வாய்ப்பில் இருக்குது. எப்படிங்க அவங்க ஒத்து போவாங்க? ஏன்னா அந்த பொண்ண அப்படி தான் வளர்த்துருப்பாங்க, அந்த பையன அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. 2 பேருமே புரிதல் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய சமூகத்திற்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில இருக்கும். பிடிச்ச மாரி வாழ்வாங்களா? வாழவே முடியாது. யார வேணா எடுத்து சொல்லுங்க. அதே வசதி கம்மியான ஒரு பையன் இருக்காரு, வசதி படைச்ச ஒரு பொண்ணு இருக்கு. 2 பேரும் ஒத்து போவாங்கன்னு 2 பேருமே ஒத்து போயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு 2 பேருமே இதுதான் இப்படிதான் அமைப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஒத்து போயிடுவாங்க. இது இயற்கை. இயற்கையோட நியதியே இப்படிதான். இல்ல, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நான் அப்படியெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடியே ஒத்துக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து எதிர்பார்ப்புகள். எப்படி எங்க அப்பாவோட எதிர்பார்ப்புகள், என் பையன, என் பொண்ண இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்கணும். வசதியான வீட்ல கல்யாணம் குடுக்கணும். வசதியான வீட்லேருந்து பொண்ணு எடுக்கணும். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு. இந்த அம்மா இருக்கு பாருங்க, என்னை மாதிரியே பொண்ணு எடுக்கணும்பாங்க பாருங்க. அதான் ஆச்சரியமா இருக்கும். அப்படியே 4ஆம் வீடு வலுத்து இருந்துச்சுன்னா, 4ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்திலே 7ல இருந்துச்சுன்னா, என்னைய மாரியே எனக்கு ஒத்து போற மாரியே பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா, எங்கேருந்து எப்படி எடுக்க முடியும்? எப்படி மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படி ஒத்து போகும்? ஒத்து போகிற மாதிரி இருக்குமே தவிர ஒத்தெல்லாம் போகாது. இது எழுதப்படாத சட்டங்கிற மாரி, இது எழுதப்படாத நியதி தான் இது. மாமியார், மருமகளுக்கும். என்னதான் பாசமா இருந்தாலும், எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் மாமியாரு, அந்த மருமகள் அப்படிதான் இருக்கும். மருமகள் என்னதான் பாசமா இருந்தாலும் மாமியார் அப்படிதான் இருக்கும். இது இயற்கையோட அமைப்பே இப்படிதான். சரி, இப்ப என்ன சொல்லும் மாமியாரு, என் பையனுக்கு இப்படி பொண்ண கொண்டாரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. ஆனா, அதே மாரி பொண்ண தேடுனா எப்பங்க கிடைக்கும் பொண்ணு? எப்படிங்க கிடைக்கும் பொண்ணு? பொண்ணு கிடைக்குமா? கிடைக்காது. சரி. அடுத்தது பையன் என்ன சொல்லுவான்? எனக்கு நான் படிச்ச படிப்புக்கே பொண்ணு வேணும். நான் படிச்ச படிப்புக்கே வேலை வேணுங்கிற மாரி அது கம்பெனிலாம் தேடணும். அது பொண்ணு தேட முடியாதுல்ல. கம்பெனில வேலை தேடுனா கரெக்ட்டா இருக்கும். எல்லாரும் என்ன பண்றோம்? நான் படிச்ச படிப்புக்கே தான் பொண்ணு தேடணும்னா எங்க போய் தேடுறது? ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கலாம். ஒருத்தர் படிப்பு கம்மியா இருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப சூப்பரா வந்து வேலை பார்க்கலாம். ஒருத்தர் வேலையே இல்லாம இருக்கலாம். ஒருத்தர் நல்ல வருமானம் இருக்கும். ஒருத்தர் நல்ல வருமானம் இருக்கும். எனக்கு இந்த மாரி வருமானம் வந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்ல, இல்ல. என் மனைவி என்னை விட கூட சம்பாதிக்கிறா. இது என்னோட அந்த பொண்ணு வந்து கூட சம்பாதிக்குது. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அந்த பொண்ணு. நான் 60,000 வாங்குறேன். அந்த பொண்ணு 90,000 வாங்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்துச்சு. பொண்ணு ஏம்மா வேண்டாங்குது. இல்ல சார் அவன் 60,000 தான் சார் வாங்குறாரு. அவர் எப்படி சார் நமக்கு ஒத்து வரும் அப்படிங்குது. எப்படிம்மா அதெல்லாம்? சரி, அதே பையன் வந்து அந்த பையன் வந்து 90,000 வாங்கி இந்த பொண்ணு ஒரு 60,000 வாங்குனுச்சுன்னா, எங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆயிடும் சார். நாங்க 2 பேரும் சமமா சம்பாரிச்சா தான் சார் நல்லாயிருக்கும். சார் நான் வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போகக்கூடாது. நான் வீட்ல இருப்பேன். தனி குடித்தனம் போணும். நான் வெளிநாடு போகணும். வெளியூர் போகணும். நான் இங்கே தான் இருப்பேன். நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன். நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு சமைக்க தெரியும். எனக்கு சமைக்க தெரியாது. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க இந்த திருமண உறவுகள்ல இந்த ஆணும், பெண்ணும் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா இந்த லக்னம், லக்னாதிபதி, 7ஆம் அதிபதியும் நீங்க எப்படியா இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. நல்லா இல்லன்னா, எனக்கு வந்து இந்த மாரி தான் படிச்ச படிப்பு தான் பொண்ணு வேணும். எனக்கு இவ்வளோ சம்பாத்தியத்தில எனக்கு நான் என்னை விட கம்மியா வாங்குற சம்பாத்தியத்தில எனக்கு வேணும். இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளை முரண்பட்ட எதிர்பார்ப்புகளாக இவங்க எப்படி இப்போ எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த பெண்ணும், இந்த ஆணும் நெனப்பாங்க. இப்ப உங்களுடைய இயல்பு இலக்கணம். இப்ப பொண்ணுக்கோ, பையனுக்கோ 23 வயசு. இந்த 20லேருந்து 23 வயசு, 20லேருந்து 24, 25 வயசு வரைக்கும், இந்த ஜாதகங்கள் எப்படி வரும் தெரியுமா? ஒரு 60லேருந்து 100 ஜாதகம் வரையும் பார்ப்பாங்க. இந்த 25லேருந்து 27 வரைக்கும், இல்ல 25லேருந்து 29 வரைக்கும் 40 ஜாதகமா மாறிவிடும். இந்த 29லேருந்து 30 இல்ல 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 20 ஜாதகம் ஆயிடும். 31லேருந்து உள்ள 32 வரைக்கும் 10 ஜாதகம் ஆயிடும். 32லேருந்து 35 வயசு வரைக்கும் 4 ஜாதகம் ஆயிடும். 35 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 2 ஜாதகம், 1 ஜாதகம் தான். இப்ப இந்த 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதகங்களோட கணக்குகள் 60லயோ இல்ல 100 ஜாதகம் வரும்போது, இவங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை, அதிகமான வாய்ப்புகளை இந்த கடவுள் குடுக்குது. நீ வந்து எப்படி வந்து இந்த ஒரு உதாரணமா வந்து, நீ எந்த பஸ்ஸில போகணும் அப்படின்னு. ஏன்னா, நெறைய பஸ் நான் வரிசையா 100 பஸ்ஸ விடுறேன். உனக்கு எந்த பஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? 100 சட்டை எடுத்துக்க. 100 சட்டை ஒரே இடத்துல போட்டு எந்த சட்டை பிடிச்சிருக்குன்னு நம்மளால எடுக்க முடியாதுல்ல. எடுக்க முடியுமா என்ன? அவ்வளோ அழகா எடுக்கலாமே! ஆனா நம்ம எடுக்க மாட்டோம். இந்த சட்டை விட இந்த சட்டை ரேட்டு கம்மியா இருக்கு. இந்த சட்டை விட இந்த சட்டை ரொம்ப பழமா இருக்கு. இந்த ரேட்ட விட இந்த சட்டை வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த சட்டை விட இந்த சட்டை வண்ணம் கலர் நல்லா இருக்கு. இந்த சட்டை விட இந்த பேண்ட்டுக்கு மேட்சா இருக்கும். இந்த சட்டை விட இந்த சட்டை வேட்டிக்கு மேட்சா இருக்கும். இந்த சட்டை விட இந்த சட்டை எப்படி இப்படி நீங்க நம்ம ஒரு கடைக்கு போனா ஒரு 100 புடவை இருக்குன்னா, 100 புடவை எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப இதாயிடும். அதே 20 புடவைல 10 புடவை, 5 புடவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 புடவை செலக்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல, 10 நிமிஷத்துல அந்த புடவை எடுத்துடலாம். நம்ம வாய்ப்பு எப்படி தான் சொல்கிறோம், ஒரு ஜாதகம் வரும். நல்லா படிச்சிருக்கும்.
பரவாயில்லையே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு சார், நல்ல வசதி வாய்ப்பா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஆஹா! அப்ப சார் இந்த பொண்ணு நமக்கு பொருந்தல சார், ஜாதகம் பொருந்தல சார். எப்படியா இருந்தாலும் மறுபடியும் யார்ட்ட வந்து தீர்மானிக்கும்? கிரகம் பொருந்தல, ஜாதகம் பொருந்தல, ஜோசியர் பொருந்தலன்னு சொல்லிவிட்டாரு. கடைசி யார்ட்ட வரும்? ஜோசியக்காரன் இடத்துல வரும் வந்து நிக்கும். சரி. சார் இந்த பையன் பொண்ணு படிச்சிருக்கு சார், நல்ல வசதி வாய்ப்பா இருக்கா. பரவாயில்லையே! அப்ப இந்த பொண்ணு பரவால்ல அப்படின்னு சொல்லுவோம். சார் அடுத்ததா ஒரு ஜாதகம் வரும். இந்த பொண்ண பார்த்து பேசி முடிவாகும்போது இன்னொரு பொண்ணு வருவாங்க. சார் இந்த பொண்ணு சூப்பர் பொண்ணு படிச்சு நல்லா வேலை பார்க்குது சார். நல்லா படிச்சிருக்கு சார். நல்ல குடும்பம், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அழகாவும் இருக்கு அப்டின்னோனே, இந்த 2வது பொண்ணையும் என்ன பண்ணுவாங்க? ஆஹா! இத விட இது நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி இந்த பொண்ண பேசி முடிக்கும்போது, அந்த பொண்ணு பையனோட ஃபோட்டோ பார்த்துட்டு, பையன் ஃபோட்டோ சரியில்ல. இந்த பையன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போடும். அதுக்கு முன்னாடி 2 பொண்ணு சொன்னாங்க பாருங்க, அந்த 2 பொண்ணும் கல்யாணம் ஆயிருக்கும். இந்த 3வது பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருக்கும். இப்ப இந்த பையன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். இத தான் நான் பஸ்ஸு உதாரணமா சொல்லுவேன். பஸ் வந்துச்சுன்னா, இந்த பஸ்ஸு நமக்கு ஒத்து வராது. பழைய பஸ்ஸா இருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, அந்த பஸ் வேண்டாம் வேண்டான்னு நகர்த்தி விடுவோம். 2வது பஸ்ஸு இது கூட்டமா இருக்கு. இந்த பஸ்ஸில ஏற முடியாதும்மா. 3வது பஸ்ஸு ஒரே சத்தமா இருக்கு. இந்த பஸ்ஸுலலாம் ஏற முடியாதும்மா. 4வது பஸ் ஏசி பஸ் மாரி இருக்கும். நம்ம ஏரியா போவோம். நான் உன்ன ஏத்த மாட்டேன். நான் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் என்ன பண்ணும்? வேற ஒருத்தர ஏத்திக்கிட்டு போடும். இப்படி தான் வாழ்க்கை நடக்குது. நம்ம வாழ்க்கையில டெய்லி பார்த்துருக்கோம்ல. பஸ் பயணத்தில பார்த்துருக்கோம்ல. இப்படி தாங்க வாழ்க்கை. இவ்வளோ தான் வாழ்க்கை. திருமணத்த பத்தி பேசும்போது, ஏன்னா இந்த உறவுகள் இருக்காங்க பாருங்க. இது இந்த ஊர்ல பொண்ணு எடுக்க வேண்டாம். இந்த இந்த அமைப்புல இந்த இந்த பக்கத்துல அந்த பொண்ணு எடுக்க வேண்டாம். நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த பொண்ணு இல்ல. இந்த பையன் இல்ல. பையன் நல்ல வேலையில இல்லங்க. நல்ல செட்டில் ஆகணுங்க பையன். பையனுக்கு வீடு, வண்டி வாங்கணும், சொத்தெல்லாம் இல்லங்க. அவனுக்கு எதிர்பார்த்த மாரி எந்த அமைப்பும் இல்லங்க. நீங்க என்னென்னலாம் குறை இருக்கோ, அவன்ட்ட எவ்வளோ நிறைகள் இருக்கு. அவன் நல்லா படிச்சிருக்கான். நல்ல கருப்பா இருந்தாலும் நல்லா திறமையா இருக்கான். நல்லா படிச்சிருக்கான். நல்ல வேலை இருக்கு. நல்ல அரசாங்க ஊதியம் இருக்கு. நல்லா தனியார் துறையில நல்ல இடத்துல இருக்கான். நல்ல தனிப்பட்ட திறன்கள், திறமைகள் இருக்கு. அவனுக்கு அவ்வளோ அழகான வாய்ப்பு இருக்கு. நீங்க நெறைய பேர் பார்க்குறாங்க எல்லாருமே. அ சார் பையன் அழகா இருக்கானா? 6 மாதத்துல பையன் அடிபட்டு போய்ட்டான். பையனுக்கு முகம் உடைஞ்சு போச்சு. முகம் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த முகத்த என்ன பண்றது? அப்படியே மாத்திர முடியுமா இப்ப மட்டும்? எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? பையன் சூப்பர் நல்ல வேலையில இருக்கானே! பரவாயில்லையே வருஷத்துக்கு ஒரு இத்தன லட்ச ரூவா சம்பாரிக்கிறாரே! அப்படின்னு நெனச்சா, பையனுக்கு அடுத்த 6 மாதத்துல வேல போயிட்டு. இப்ப என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு பிறகு. இப்படி தான் நடக்குது. நம்ம பார்த்துருக்கோம்ல உலகத்துல. ஊர்ல பார்த்துருக்கோம்ல. நீங்க எல்லாருமே தயவு செய்து இந்த திருமணத்த பத்தி பார்க்கும்போது, ஏஎல்பி இலக்கணத்துக்கு ஏஎல்பி இலக்கணம் பாருங்க. செவ்வாய் இருந்தா என்ன பண்ணும்? கோவமா பேசும். சரி, இப்ப இந்த பாவங்கள் ஒரு பக்கம். லக்கணம் பலமா இருந்துச்சுன்னா, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நான் தான் முடிவெடுப்பேன். நான் சம்பாரிக்கிறேன். நான் தான் முடிவெடுப்பேன். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. முடிவெடுங்க. எப்ப முடிவெடுப்பீங்க? இப்ப தனிப்பட்ட சுதந்திரம். எப்ப வேணாலும் எடுங்க நீங்க. சுதந்திரமா எடுங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. எத்தன வயசுக்கு எடுப்பீங்க? ஒரு 21லேருந்து 30 வரைக்கும் திருமணத்துக்கான காலம். இப்ப எடுக்கலாம். எப்ப எடுக்க போறீங்க? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், அ அ உங்களுடைய ஏன்னா இதுக்கு முழுக்க காரணம் வந்து அப்பா, அம்மா தான். ஏன் அப்டின்னா, நாங்க அதிகமா ஏன்னா திருமண பொருத்தத்தையும், திருமணத்த பத்தி தான் நாங்க அதிகமா பேசுறதுக்கு காரணம் வந்து, எல்லாரும் வந்து அத புரிஞ்சுக்கணும். 21 வயசுல 30 வயசுக்குள்ள திருமணத்த நடத்தி முடிக்கணும். க ஜாதகம் பொருந்தாது தான். ஜாதகத்தில கிரகநிலை அமைப்பு இருக்கும் தான். ஜாதகம் கிரகநிலை அமைப்புன்னா, நீங்க இன்றைய வயதோட லக்கணம், ஏஎல்பி லக்கணத்துக்கு இந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா பாருங்க. அது பொருத்தமா இருந்தா பண்ணுங்க அவ்வளோதான். ம். நீங்க 10 பொருத்தம் பார்க்குறீங்களா? ஏஎல்பிக்கு பாருங்க. 10 பொருத்தம் பார்க்குறீங்கன்னா, ஏஆர்பி பாருங்க. ஏஆர்பின்னா என்ன? அட்சய ராசி. தசா பொருத்தம்னு சொல்லுவோம்ல. தசா நடத்தக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பாருங்க. பிறப்பு ராசி, பிறப்பு நட்சத்திரங்கிறது இருக்கான்னா இருக்கு தான். இன்னைக்கு இந்த பிறப்பு நட்சத்திரத்தோட அமைப்பு தசாபுத்தின்னு ஒண்ணு மாறிட்டுல. தசாபுத்தி ஒண்ணு மாறும்போது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கிறது இன்னைக்கு அட்சய நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அட்சய ராசின்னு ஒண்ணு இருக்கு. அட்சய ராசி தான் உங்களுக்கு வேலை செய்யும். அட்சய நட்சத்திரத்த தான் பொருத்தமே பார்க்கணும். அப்ப என்ன பண்றோம்? இப்ப வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் தனிப்பட்ட சுதந்திர முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் முடிவெடுக்கும்போது, நான் இப்பயும் சொல்றேன் 21 வயதிலேருந்து 30 வயதுக்குள்ள திருமணத்திற்கான காலம். இதுக்குள்ள திருமணத்த பண்ணுங்க. சரி. கூகுள் ப்ளே ஸ்டோர்ல ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணா வந்துரும். சாஃப்ட்வேர் ஃப்ரீயாவே வந்துரும். அத டவுன்லோட் போட்டுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்க டைம பொறுத்து, உங்க பிளேஸ் ஆஃப் பர்த்த போடுங்க. போட்டுட்டு சப்மிட் குடுத்துருங்க. ராசி கட்டம் இருக்கும். அடுத்து தசாபுத்தி இருக்கும். தசாபுத்தி கீழ பாதசாரம் இருக்கும். அதில ஏஎல்பின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஏஆர்பின்னு ஒண்ணு இருக்கும். ஏபின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஏஎல்பி என்னன்னு பாருங்க. ஏஎல்பி எங்க இருக்கோ அதுதான் உங்களுடைய இன்னைக்கு ஏஎல்பி லக்கணம். அந்த லக்கணத்தில சூரியன் இருந்துச்சுன்னா, இந்த பையன் முழுமையா முடிவே எடுக்க விடமாட்டாரு அப்பா. "நீ பேசாம இரு உனக்கு ஒண்ணும் தெரியாது." "என்ன தெரியும்?" "எப்ப?" 27 வயசுல பையன். இல்ல அப்பா இல்லன்னா சித்தப்பா, அப்பா இல்லன்னா பெரியப்பா, அப்பா இல்லன்னா யாரோ ஒருத்தர் அந்த யாரோ நம்மள என்ன பண்ணுவாங்க? முதன்மையா யாரோ ஒருத்தர் நம்மள ஆட்டி படைப்பாங்க. லக்கணத்தில சந்திரன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நான் எங்க அம்மா எல்லா முடிவும் எடுக்கும்.
எல்லாம் முடியும். நீ பேசாம இரு தம்பி. நான் பார்த்து முடிவு பண்றேன். நீ எதுவும் பேசக்கூடாது. எப்படி? அம்மா பார்த்து முடிவு எடுக்கும். அம்மா பார்த்து முடிவு எடுக்கும். எத்தனை வயசுல அம்மா பார்த்து முடிவு எடுக்குது? சரி அடுத்து புதன் லக்னத்தில புதன் இருந்துச்சுன்னா வச்சுக்கங்களேன், படிப்பு தான் முடிவு எடுக்கும். நான் படிச்சுட்டு தாம்மா கல்யாணம் பண்ணிவேன்பான். எப்போ? எத்தனை வயசுல? 50 வயசுலயா? 21லேருந்து 30க்குள்ள நீ படிச்சுட்டு வேலையும் செட்டில் ஆகணும், கல்யாணத்தையும் அங்கேயும் நடத்தி ஆகணும். அப்போ தான் 31 வயசுல 40 வயசுக்குள்ள நீ செட்டில் ஆகலாம். அப்போ தானே வாழ்க்கையை அமைக்க முடியும். சந்தோஷம், சுகமா வாழ முடியும். கடவுளோட இயற்கையோட நியதியே சோதிடமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழகா எழுதி எடுத்து காட்டியிருக்கு. சரி. இப்ப நான் 31லேருந்து 40 வயசுக்குள்ள நீ செட்டில் ஆகணும். அப்ப 21லேருந்து 30க்குள்ள நீ திருமணத்த பண்ணணும்ல. லக்னத்தில புதன் இருந்தா, நான் படிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் படிச்ச பொண்ணு தான் எனக்கு வேணும். இந்த படிச்ச பொண்ணு நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு தான் இருக்கும். அந்த பொண்ணு எம்டி படிச்சிருக்கு. நம்மளோட கூட படிச்சிருக்கு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். இது பிடிஎஸ் தான் படிச்சிருக்கு. இது நமக்கு வேண்டாம். எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணே தான் வேணும். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தான் வாழ்க்கை. தயவு செய்து வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கலங்க. உங்கள் வாழ்க்கைக்கு, வாழ்க்கை துணைக்கு கடைசி வரைக்கும் உங்க கூட வரைக்கும் உங்கள் வாழ்க்கைய படி கட்டி உங்கள அந்த அந்த வாரிசையும், அந்த வம்சத்தையும் ஒரு தழைக்க வைக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி அது. ம். அது படிப்போ எதுவுமே இல்ல. உங்களோட ஒத்து போய் உங்கள் வாழ்க்கைய நல்லா ஒரு கணவனும் மனைவியா இருந்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறது தான் அந்த நிகழ்வு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லக்னத்த புதன் தான் நம்ம வீட்ல ஒருத்தர் இருப்பாரு. இந்த அம்மாவோட வம்சம்னு ஒண்ணு இருக்கும்ல மாமா. எப்பயுமே மாமா பக்கம் தான் முடிவு எடுப்பாங்க. இது சரின்னு முடிவு எடுப்பாங்க. இது தவறுன்னு முடிவு எடுப்பாங்க. இது நல்லதுன்னு முடிவு எடுப்பாங்க. கேட்டா, "தம்பி இதெல்லாம் வேண்டாமா உனக்கு?" அப்படிம்பாங்க. அதேமாரி லக்னத்தில புதன் தான் என்ன பண்ணும்? காதல் முடிவு எடுக்கும். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அந்த பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வேலைக்கு போனோனே, வீட்ல செட்டில் ஆனோனே, நான் செட்டில் ஆனோனே கல்யாணம் பண்ணணும். எப்ப? 32 வயசுலயா? 35 வயசுலயா? இது 22 வயசு. எத்தன வருஷம் தான் ஒரு பொண்ணும், ஒரு பையனும் எப்படி தான் வாழ்க்கைய நகர்த்த முடியும்? லக்னத்தில புதன் இருந்தா என்ன பண்ணும்? படிப்பு. அதே லக்னத்தில சுக்கிரன் இருந்தா என்ன பண்ணும்? ம். இங்க பாருங்க, என் அழகுக்கு என் 5 அடி 8 அங்குலம் 6 அடி இருக்கிறேன். 6 அடிக்கு அப்படியே சரி சமமா சோடியா வச்சா, அப்படியே வந்து அ இந்த சூரிய ஜோதிகா மாரி வரணும்பாங்கல்ல. எப்படி? அப்படி தானே சொல்லுவாங்க, இல்லையா? எப்படி? உதாரணத்துக்கு இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படியே அப்படியே சோடி பொருத்தம் அப்படி இருக்கணும். லக்னத்தில சுக்கிரன் தான், "அம்மா இந்த பொண்ணு அப்படியே அப்படியே என் பயலுக்கு அப்படியே பொருத்தமா இருக்கணும். அப்படியே அப்படியே அளந்து அப்படியே நூல் பிடிச்ச மாரி இருக்கணும்." நீங்க ஏன்னா நாங்க அப்படியே பார்த்து, 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 பார்த்து எங்களால முடியல. நாங்க அதுதான் சொல்றோம். திருமண தயவு செய்து இந்த அப்பா, அம்மா தயவு செய்து பிள்ளைங்கள்ட்ட விட்டுட்டு ஒதுங்குங்க எல்லாரும். எப்பா குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் வைங்க. படிப்பா ரைட்டு. இப்போ ஏதாச்சும் ஒண்ணு ஒத்துப்போங்க. ஒண்ணு படிப்பு ஒத்துப்போங்க. இல்ல வருமானத்த ஒத்துப்போங்க. நானும் சம்பாரிக்கிறேன், அவளும் சம்பாரிக்கிறேன். கல்யாணம் பண்ணீங்க. ரைட் சந்தோஷம். ஜாதக பொருத்தத்த பார்த்துக்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி